குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தா நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்றத வைகோ ஓபனா போட்டு கொடுத்துட்டாரு. இதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கத்திட்டு இருந்தார்ல, அது எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மைதான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் ப்ரொடியூசரை பிக்ஸ் பண்ணியிருந்தார்ல, அதுக்கு வந்து டிவிக்கு அமைச்சர்கள் பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க, ரொம்ப கேவலமா முட்டு கொடுக்குறாங்க. தவறான நபருக்கு கொடுக்கப்படவில்லை. அது கர்நாடகத்தை சேர்ந்த நபர் இல்ல, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அங்க போய் தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவரே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த சட்டப்பேரவையில டான்ஸ் ஆட போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவு வெரி மாப்ளங்க. இதுல டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த குதிரை பேரம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடவே இல்ல. என்ன போய் குதிரை பேரம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. நான் கூட நம்புனங்க. இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசியை தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மனுஷன் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டார் போலங்க, எல்லாம் ஆதவ அர்ஜுனா தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மேல ஒரு டவுட் இருந்தது. நக்கல்யா அவனுக்கு. ஏன் பாத்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வரும்போது இவர்கிட்ட மெஜாரிட்டி இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. 118 இடம் இவர்கிட்ட இல்ல. இவர்கிட்ட இருந்தது மொத்தமா 107 தான். அதனால என்ன பண்ணாரு, இவர் சொல்லியிருந்தாருல அல்லு சில்லு அப்படின்ற மாதிரி சில கட்சிகளை, அந்த கட்சிகளை வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்து அவங்களை வந்து கூட்டணியில வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவருக்கு வந்து அவங்களாம் வந்தும் பத்தல. பத்தாம என்ன பண்ணாருன்னா அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப திமுக இருக்கக்கூடிய வைகோ இருக்காருல மதிமுக, சோ அவங்க 2 எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சிருங்க, அவங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவங்களுக்காக நான் வந்து அங்க பிரச்சாரம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா மதிமுக வேட்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் அந்த சின்னத்துல நின்னு வெற்றி பெற்றாங்க. சோ அவங்களால இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து ஜம்ப் பண்ண முடியாது. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன ஐடியா கொடுத்திருக்காருன்னா, உங்ககிட்ட இருக்க 2 எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ண சொல்லிடுங்க, அதுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் வரும்ல, அந்த இடைத்தேர்தல்ல நானே வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இதெல்லாம் குதிரை பேரம் இல்ல அப்படின்ற மாதிரி வைகோ சொல்லியிருக்காரு. அது ஒரு தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். ஆக்சுவலா ஓப்பனா இது பேர் தாங்க குதிரை பேரம். அதாவது 2-3 விதமான ஆசைகள் இருக்கு. ஒன்னு பணத்தை ஆசை இருக்கலாம், அதாவது பணத்தை நான் இவ்வளவு தரேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு வகையான குதிரை பேரம். இல்ல எங்க கூட்டணியில இருந்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், அப்படி ஜெயிச்சா உங்களுக்கு நல்ல பதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இது வந்து பதவி ஆசை, பணத்தை ஆசை இருக்கு, பதவி ஆசை இருக்கு, இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்கு. ஏதோ ஒரு ஆசையை காமிச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னா அது பேர் தான் குதிரை பேரம். அந்த குதிரை பேரத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்றத வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சது. அதாவது வைகோ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கும். என்ன மேட்டர்னா, இந்த டிஆர் ஒரு சமயத்துல சொல்லியிருப்பாரு, வைக்க போற கூட நம்பிடலாம் ஆனா வைகோ நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்ப எங்க எப்படி ஆப்படிப்பாரு, இருந்த இடத்துல இருந்தே கட்சி தவறுது எப்படி அப்படின்றத வைகோ கிட்ட தான் கத்துக்கணும். சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அவரை பத்தி நான் ஒன்னு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒன்னு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோ நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். சோ அவரை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. கட்டண புடவையோட வர வைக்கிறது ஒரு முறை, நான் ஒரு புடவையை தரேன் நீ கட்டிட்டு வா, அவங்க கொடுத்த 2 சீட் எதுக்கு நமக்கு, அவங்க கொடுத்த சீட் வேணாம், அதை ராஜினாமா பண்ணுங்க, அந்த புடவையை வேணா கொடுத்துட்டு வா, நான் உனக்கு புதுசா புடவை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் யோசிச்சு பாருங்களேன். நம்ம பண்றது அப்பட்டமான பித்தலாட்டம், கரெக்ட்டுங்களா? அப்பட்டமான பித்தலாட்டம், அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி மக்களால ஓட்டு போட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி அந்த இடத்துல இடைத்தேர்தல் தேவையில்லாம ஒரு இடைத்தேர்தலை வர வச்சு அந்த இடைத்தேர்தல்ல நான் அங்க வந்து பிரச்சாரம் பண்ணா என் மூஞ்ச பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் இன்னும் திருந்தல மாமா.
எனக்கு புரியல சார். முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்க ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கல. ஆக்சுவலா இவ்வளவு இடத்துல நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாற்றம், அதாவது திமுக அதிமுக மேல இருந்த வெறுப்பு, இந்த ரெண்டு கட்சி வந்து ஊழல் கட்சிங்க என்ன இவ்வளவு நாளா இருந்து இப்படி நாசம் பண்ணிடுச்சே அப்படின்ற ஒரு வெறுப்பு. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் நான் மாத்துறேன். நீங்க இப்போ வரைக்கும் மக்களுக்கு அந்த பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கல. ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மின்வெட்டு அடிஷனலா இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. சோ அப்படின்னும் போது பெரிய மாற்றம்லாம் வந்து மக்கள் வந்து ஆஹா ஓஹோ அப்படியே சந்தோஷத்துல வந்து குதூகலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பிரச்சனைகள். நிறைய இடத்துல வந்து லஞ்சம் வாங்குறது வந்து புடிச்சிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல லஞ்சம் வாங்காம இருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கு. தாவைக்கால இருக்க நல்லதையும் சொல்லணும், கெட்டதை மட்டும் சொல்லக்கூடாதுல. சோ நல்லதும் இருக்கு, நான் இல்லன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்றது ஏன் சொல்றடி அதெல்லாம். ஆனா இவருக்கு எப்ப ஏற்பட்ட கான்ஃபிடென்ட்னா, நான் வந்து அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அங்க வந்து நான் பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன். இவர் வந்து பிரச்சாரம் பண்ணாலே அங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிட்டத்தட்ட எப்படிங்க மக்கள் எல்லாம் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம வந்தாலே எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈனு பல்ல இழிச்சா போதும் எல்லாம் இழிச்சுக்கிட்டு ஓட்ட போட்டுருவானுங்க. எவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ட் பாருங்களேன். அது உண்மையிலே சொல்ற முதலமைச்சர் விஜய் பண்றாருல, அது ரொம்ப கேவலமான விஷயம். ஜெயிச்ச எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது. இப்ப அதிமுகல வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்தப்ப இவங்க எல்லாம் என்ன உருட்டாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுய விருப்பத்துல வந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அப்பயே நம்மள என்ன சொன்னோம், ஏங்க என்னங்க நீங்க உருட்டுறீங்க, ஒரு தொகுதிக்கு 10 இருந்து 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு எம்எல்ஏவும் ஜெயிக்கிறாங்க அதிமுக திமுகல. சோ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்கன்னா அப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் நீங்க செட்டில்மெண்ட் கொடுக்காம அவங்க வருவாங்க? அவங்கள அவ்வளவு நல்லவங்களா, அவங்கள உலக உத்தமங்களா, உலக உத்தமங்க தான் இவ்வளவு நாள் அதிமுக திமுக எல்லாம் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாரு, அவங்கள ஊழல் பண்ண விட மாட்டாரு, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திருத்திடுவாரு, வாஷிங் மெஷின்ல போட்டு பாத்தீங்கன்னா அவங்கள நல்லவங்களா மாத்திடுவாரு அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க. என்ன எழவி அது ஊழல் சக்தியில இருந்து இவ்வளவு பேர் சேர்க்கறாங்களே, இது எப்படா தூய சக்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டோம். ஆனா அந்த கேள்வி கேட்டாலும் டிவிகேவை சப்போர்ட் பண்றவங்க மண்டையில அது ஏறல. இல்ல விஜய் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தூய சக்தி தான். ஏன்டா ஊழல் சக்தியில இருந்து இவ்வளவு பேர் கூப்பிட்டுட்டே இருக்காங்கடா, சாட்டர்டே ஆனா போதும் இந்த அதிமுகல இருந்து பாத்தீங்கன்னா ஆட்களை புடிச்சு போறதே ஒரு வேலையா இருக்கு. பிஜேபி அதிமுக இந்த மாதிரி எல்லா கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க, அததான் ஒரு வேலையா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படா தூய சக்தின்னு கேட்டா அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு விஜய் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் தூய சக்தி தான். கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாம பிளைண்டா நம்புறதுன்னு இருக்காங்களே, அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை கொடுக்கிற கான்ஃபிடென்ட் தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் இப்படி பேசியிருக்காரு. 2 தொகுதியில ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து அங்க பிரச்சாரம் பண்றேன், பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் வந்து அசிங்கம். யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க கூடாது. அப்படி எப்படிங்க நான் வந்தாலே என்ன பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் எங்க இருந்துங்க வருது? சோ இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, இடைத்தேர்தல் வந்து 6 தொகுதி 7 தொகுதி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தொகுதி கிட்ட இடைத்தேர்தல் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க டிவிகே சைடுல இருந்து. முடிஞ்ச அளவுக்கு அதிமுகல இருந்து இன்னும் 2-3 எம்எல்ஏக்களை எப்படி தான் ராஜினாமா பண்ண வைக்க போறாங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப மதிமுகல இருக்க எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த தொகுதியில டிவிகே எம்எல்ஏக்களை நிப்பாட்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதா இவங்களோட மோட்டிவ். ஆனா அப்படி நிக்கிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீங்க பண்றது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல். உங்களுக்கு தேவைன்றதுக்காக ஒரு மக்கள் பிரதிநிதியை ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசையை காமிச்சு ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த விழிப்புணர்வு இருக்க மக்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டு இருந்தாலுமே திருப்பி ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி தொண்டு ஓட்டு கேட்கறாரு அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வியும் மக்களுக்கு இருக்கும்ல. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், மக்கள் இதுக்கு எப்படி ஒரு பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்றது. ஆனா வரப்போற இடைத்தேர்தலில் மட்டும் பாத்தீங்கன்னா டிவிகே தோல்வி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய டிராபேக்கா இருக்கும் டிவிகேக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்ப நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்பதான் முதலமைச்சர் விஜய்க்கு புரிய வரும். நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரியாலிட்டி அப்பதான் முதலமைச்சர் விஜய்க்கு புரிய வரும். ஏன்னா இப்ப மெஜாரிட்டி இல்லாதப்பயே பாத்தீங்கன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்னென்ன பண்றீங்க. ஏன்னா இங்க உங்களோட ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு, உங்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதாவது அவரோட கஷ்ட காலத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரா, அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத டிவிகே அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பாத்தீங்கன்னா பேசி முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. பல அழுத்தங்களையும் தாண்டி எங்களுடைய தலைவரோட நிற்பவர், அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அதை பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு, என்ன அமைச்சர்களா இருந்துட்டு இப்படி முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடிஷனலா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவர் வந்து கர்நாடகாக்காரர்லாம் கிடையாது, அவர் வந்து ஆந்திராக்காரர். எனக்கு புரியலையே
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அவர் கர்நாடகாவா இருந்தா என்ன, ஆந்திராவா இருந்தா என்ன? ஆக்சுவலா அவர் கர்நாடகா தான் இப்ப இருக்காரு, ஓகேங்களா? ஆனா ஒரு பூர்வீகம் வந்து ஆந்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த ஊரா இருந்தா ஆந்திரானா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது? இல்ல அது பக்கத்து ஸ்டேட் தானே. யாருங்கயா நீங்க? என்னையா இப்படி வந்து முட்டு கொடுக்குறீங்க? அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. இந்த அமைச்சர் பேசும்போது அவ்வளவு அசிங்கமா இருக்கு, கேவலமா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, அதுல எந்த தப்பும் இல்ல, அவரை ஃபிக்ஸ் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி. சோ இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான மைண்ட் செட். சோ அமைச்சர்ல இருந்து, எம்எல்ஏக்கள் இருந்து, டிவிக்கு ஓட்டு போட்டவங்க இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சர் விஜய் எது பண்ணாலும் சரி. எனக்கு புரியல, ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் கஷ்ட காலத்துல கூட இருந்தா அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்க காசு கொடுத்து, ஓகேப்பா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, இந்த நீ நஷ்டப்பட்டிருக்க, இந்த 100 கோடி 200 கோடி நஷ்டமாயிருக்கா, இந்த 150 கோடி 250 கோடியா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லி முடிச்சு விடணும். நீங்க அமௌண்ட்ல ஒரு நஷ்டப்பட்டா நீ அமௌண்டா தான் திருப்பி கொடுக்கணும். அதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இழிச்சவா பயலுகளா? இல்ல புரியல, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இழிச்சவா பயலுகளா? இவரோட நன்றியை காமிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தனை கூட்டினு வந்து நம்மளோட பிரதிநிதியா கூட்டினு போய் டெல்லியில உட்கார வைப்பாராம். இதுல வேற சொல்றாரு அது வந்து அவ்வளவு பெரிய போஸ்டிங் இல்லைங்க, அவர் என்ன பண்ற போறாரு அப்படின்ற மாதிரி. அவர் எந்த முடிவுகளும் எடுக்க போறது இல்ல, அவர் இன்னும் பெரிய ஒரு முடிவுகள் எடுக்க போறது இல்ல, அவர் பெரிய அப்ரூவலும் பண்ண போறல, கோஆர்டினேஷன் பண்ண போறாங்க. அவ்வளவு பெரிய போஸ்டிங் இல்லல, அது ஏன் தமிழ்நாட்டுல இருக்க தமிழனுக்கு கொடுக்க முடியல அப்படின்றத இங்க கேள்வி. சரி, நீ யாருக்கோ கொடுக்க வேணாம்பா, டிவி கையில இருக்க ஒருத்தர் கூட கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சீரியஸா இந்த ஒரு கேள்வி வருதுங்க. ஆலோசனை கொடுக்கறவங்கள ஆந்திராக்காரரா வச்சிட்டு இருக்காரு, தனி செயலாளர்களை ஆந்திராக்காரரா வச்சிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பேக் போனா இருக்கிறது, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மூளையா இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு அவர் கர்நாடகா இல்லைங்க, அவர் ஆந்திரா. எப்பா என்ன பெருமை, மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. சோறு தானே திங்கிறா, ஆனா ரொம்ப ரொம்ப கேவலமா முட்டு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ட்டோட பீக்ல தான் முதலமைச்சர் விஜய் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா சட்டப்பேரவையில வந்து நம்மளை கலாய்க்கிறதா, நம்மளை கிண்டல் பண்றதா நினைச்சு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல வந்து டான்ஸ்லாம் ஆடுவாரு, அதை பார்க்கறதுக்கு நாங்களும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவருக்கான ரோலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாரு. அவர் வந்து அங்க கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப அந்த சட்டப்பேரவையா பார்க்காத ஒரு விஷயம், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் சொல்றது உண்மையான்னு பார்க்கும்போது எஸ் உண்மைதான். அதாவது முதலமைச்சராக இருக்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்க நெக்கல் பண்ணியும், அதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க கேள்விக்கு பதில் கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப சட்டப்பேரவை வந்து ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா இலசுகள் அதிகமா இருக்க கூட்டம்ல. சோ இலசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் பேசணும்னு விசில் அடிக்கணும்னு தோணுது, அந்த இடத்துல கை தட்டணும்னு தோணுது. அதாவது தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா பார்த்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் அங்க பஞ்ச் டைலாக் பேசணும்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா அதே தியேட்டர்ல எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. சோ அது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. திமுகக்கு என்ன பிரச்சனைனா எதையுமே இவங்க கேள்வி கேட்க முடியல. ஏன்னா இவங்க எது கேள்வி கேட்டாலும் நீங்க யோக்கியமா அப்படின்ற கேள்வி கேட்டுறாங்க. அது உண்மைதானே, நீங்க யோக்கியம் இல்லைல்ல. சோ அதனால இவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் விஜய் என்ன பண்றாரு, உடனே பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற மேட்டர் எடுத்து பேசுறாரு. திமுக வந்து பாத்தீங்கன்னா அது குத்துது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது பார்ட்டி ஃபண்ட் பேசுறீங்களா, உடனே கோர்ட்ல கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே முதலமைச்சர் விஜய் அவர் ஆட்சியில் இருக்க குறைகளை சொல்ல முடியல. அந்த குறைகளுக்கான பதில வந்து முதலமைச்சர் விஜய் பேச மாட்டாரு. மாறா என்ன பண்றாரு, நீங்க வந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணீங்களா, நீங்க இவ்வளவு ஊழல் பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சோ அது ஒரு வாக்குவாதமா போயிடுது. அதனாலதான் சொல்றது, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இல்லாத கட்சிகள் பிரதிநிதிகள் வந்து உள்ள போனோம். உள்ள போயிட்டு அப்போ ஒரு கேள்வி கேட்கும் போது முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஓகேமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க முடியாது. கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிதான் ஆகணும். சும்மா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாசா பஞ்ச் டைலாக் பேசிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. பார்க்கலாம் இந்த இடைத்தேர்தல்ல அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. ஓவராலா பார்க்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்காரு அப்படின்றத வைகோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசியிருக்காரு. தட் மீன்ஸ் இவ்வளவு அமௌண்ட் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. அவர் சொன்னது என்னன்னா ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி அங்க ஜெயிக்க வைக்கிறேன். தட் மீன்ஸ் என்ன பண்றாருன்னா ஓப்பனா எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாரு. அதாவது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறாரு. அதை வைகோ ஓப்பனா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இஃப் இன் கேஸ் இதுல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவங்க கட்சி மேல பார்ட்டி மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா இவர் பண்றது ஒரு தப்பான செயல் தான். அந்த தப்பான செயலுக்கு மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றதான் தெரியல. சோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.